குடும்பத்தை காப்பதற்கு வழியும் இல்லை. ஒரு கேட்டு பென்ஷன் கேட்கலாம், ஒரு கேட்டுக்காக பென்ஷன் காத்துக்காக பென்ஷன் கேட்கலாம், காத்துக்காக பென்ஷன் கேட்கலாம். 19 நாள் போராட்டம், 19 நாள் போராட்டம், கஞ்சி தொட்டி போராட்டம், கஞ்சி தொட்டி போராட்டம். தலைமையகத்தில் 19 நாள் தொடர்ந்து காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இந்த 19 நாள் எங்களுடைய பிரச்சனையை கூடுதலாக கவனம் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வழங்க மறுக்கப்படுகிறது. ஆகையால் இதையெல்லாம் வழங்க கோரியும் அதுபோல் பணியில் உள்ள தொழிலாளி 1/2003 அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க பென்ஷன் வழங்க வேண்டும் என்று வாரிசுதாரர்களுக்கு அவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும். இதுவரைக்கும் பென்ஷன் வழங்கப்படவில்லை. 2013 பெற்ற 1/2003 அப்புறம் வேலைக்கு சேர்ந்து இறந்த தொழிலாளி குடும்பம் 3000 பேர் இன்னைக்கு உடலில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை 19 நாள் போராட்டமாக இந்த நூதன வடிவத்தில் இந்த போராட்டம் நடக்கிறது. ஆக இந்த போராட்டத்திற்கு அனைத்து தொழிலாளர் கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருக்கும் போராட்டம். பென்ஷன் திட்டம் அமல்படுத்து 4 வருஷம் ஓடி போச்சு. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி 100 நாளில் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று உயர்மிக்க அரசு 4 வருஷம் ஓடி போச்சு. மறந்து போச்சா 100 நாள் வாக்குறுதி தேர்தல் பரப்புரை. நாளில் வேலைக்கு சேர்ந்த தொழிலாளி குடும்பங்கள் 3000 குடும்பங்கள் இறந்து போன தொழிலாளி. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள், பணியில் உள்ளவர்களும் ஓய்வு பெற்றவர்களும் தொடர்ந்து காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இன்னைக்கு 19 நாள் போராட்டம். 1/4/2003 பின் வேலைக்கு சேர்ந்த தொழிலாளி இறந்து விட்டாங்க. இந்த காலத்துக்காக வேலை பார்த்தவங்க கிட்டத்தட்ட 3000 பேருக்கு பென்ஷன் கிடையாது. CITU வழக்கத்தின் தீர்ப்பின்படி 2013 பென்ஷன் கொடுக்க சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. அந்த குடும்பம் இன்னைக்கு பட்டினி பசியுமாக இருக்கிறார்கள். ஆகையால் இன்னைக்கு கஞ்சி தொட்டி போராட்டத்தை நாங்கள் இந்த 19 நாள் போராட்டத்தை நடத்துகிறோம். திமுக அரசு, தமிழக அரசு நாங்கள் ரொம்ப கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இன்னைக்கு 19 நாளாக இரவுகள் பார்க்காமல் தமிழகம் முழுவதும் சாலையில் படுத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி 152 பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள். அதைத்தான் நாங்கள் நிறைவேற்ற கோருகிறோம். இது முழுக்க நம்முடைய முதல்வர் அவர்கள் விரும்பி வைத்த பென்ஷன் கோரிக்கை. அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லித்தான் இந்த போராட்டம். ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 100 நாளில் அவருடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாங்க. இன்னைக்கு 100 நாள் தாண்டி 4 வருஷம் தாண்டி விட்டது. வேறு வழியில்லை. இந்த ஆட்சி நிறைவேறும் தருவாயில் தான் இந்த தீவிரமான இந்த போராட்டத்தை நாங்கள் அறவழி போராட்டமாக நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னாடியும் 100% DA வழங்கப்படவில்லை. எல்லா துறை ஊழியர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது. எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளிக்கு மட்டும் ஓய்வு பெற்றவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படவில்லை. சமீபத்தில் எங்களுடைய தோழர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணாரு. இன்னைக்கு 5.5 லட்சம் ரூபாய் அவருக்கு செலவாக இருக்குது. பணம் இல்லாமல் இன்னைக்கு வட்டிக்கு கடனை வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. சிலர் கடன் வாங்க முடியாமல் இறந்து விடுகிறார்கள். 11,000 ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் முழுமையான DA உயர்வு மருத்துவ காப்பீடு இல்லாமல் இறந்திருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அரசு தாய் உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஓய்வு பெற்ற பின் உடனே ஏன் பணப்பணங்களை கொடுக்க மறுக்கிறீங்க? எங்க சம்பளத்தில் பிடிச்ச பணம், அந்த பணத்தை கொடுக்காம இருக்கிறீங்க. எங்க பணத்தை கொடுக்கறது உங்களுக்கு எதுக்கு தயக்கம்? அரசை இப்படி செய்வது ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓய்வு பெற்ற பின்ன இதரத்துறை ஊழியரை போல எங்களுக்கு வழங்க வேண்டும். எங்களுடைய ஓய்வு போக்குவரத்து தொழிலாளரை 2ஆம் குடிமக்களை போல இந்த அரசு நடத்துவது எங்களுக்கு கடுந்த வேதனையா இருக்கிறது. இந்த அரசு தமிழகத்தில் வர வேண்டும் என்று தெருவாக ரோடாக நாங்கள் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டவர்கள். இன்னைக்கு நாங்கள் ரோட்ல படுத்து கிடந்து இந்த அரசுக்காக நாங்கள் அரசிடம் கேட்டு மண்டாடுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கதறுகிறோம். ஆனால் அரசுக்கு இரக்கமில்லை என்பது ரொம்ப வருத்தம் அளிக்குது. போக்குவரத்து அமைச்சர் இதுவரைக்கும்
முறைப்படி கூப்பிட்டு எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி செய்யணும். 4 நாள் சொன்னாரு, இப்போ 6 நாள் தாண்டி போயிடுச்சு. இது வரைக்கும் போக்குவரத்து அமைச்சர் ஒரு முடிவு சொல்லணும். தேர்தல் வாக்குறுதி பழைய பென்ஷன், ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு உரிய பணப்பலன்கள், டிஏ உயர்வு, மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். இன்னைக்கு அந்த இறந்த தொழிலாளிய குடும்பம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு 3000 மேற்பட்டவங்க, 11,000 பேர் ஓய்வு பெற்றவங்க இறந்துருக்காங்க. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதை வலியுறுத்தி தான் இன்னைக்கு கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தை நடத்திக்கிறோம். இப்படி இந்த நூதன போராட்டத்தையாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் போக்குவரத்தினுடைய பேருந்து இயக்கத்துக்கு எந்த தடையும் நாங்கள் செய்யவில்லை. அது மாதிரி யாரும் பெரிய அளவுக்கு லீவ் எடுக்கல. ஆரம்பத்தில் லீவ் எடுத்தது தான். அதற்கு கூட இன்னைக்கு இந்த அரசு, இந்த நிர்வாகமும் எங்களுக்கு ஆப்ஷன் போட்டு இந்த மாதம் சம்பளத்தை பிடித்து வச்சுருக்காங்க. அதுக்கான மெமோவும் போடுறதுக்கான செய்கிறாங்க. இது பொருத்தமில்லை. இது ஜனநாயக பூர்வமாக பொதுமக்களுக்கோ போக்குவரத்து இயக்கத்துக்கோ எந்த இடையூறும் செய்யாமல் இந்த போராட்டத்தை அறவழியில் நடத்துகிறோம். பொதுமக்களும் மீடியா நண்பர்களும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு பண்ணும். எங்கள் பணம் 15,000 கோடி ரூபாய், பணியில் உள்ளவர் பணம், ஓய்வு பெற்றவருடைய பணம் 1,200 கோடி ரூபாய். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அரசு இப்படி எங்களை அழகுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜோதி, பொதுச் செயலாளர், CIT சங்கம், திருநெல்வேலி.